ஆஃப் அ ஃபோன் நம்பர். இதில வந்து ஒரு அ ஸ்ட்ரிங் குடுத்துருக்காங்க. அதில நம்பர்ஸ் தான் இருக்கும். நம்ம ஃபோன் நம்பர்ல நம்பர்ஸ் வருதுல்ல. ஸோ, இப்ப 23 அப்டின்னா 2, 3 இதில என்ன ஸ்ட்ரிங் இருக்கோ 2ல ஏபிசி இருக்கு, 3ல டிஇஎஃப் இருக்கு. இந்த 2 ஸ்ட்ரிங்கோட டிஃபரண்ட் காம்பினேஷன்ஸ நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏடி, ஏஇ, ஏஎஃப் அப்புறம் பிடி, பிஇ, பிஎஃப் இந்த ஆல் த காம்பினேஷன்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ, டிஃபரண்ட் காம்பினேஷன்ஸ் ரிட்டர்ன் பண்ணதுனால வி கேன் கோ ஃபார் பேக் ட்ராக்கிங். ஸோ, இந்த பேக் ட்ராக்கிங்கில நம்ம எப்படி பண்ணலாம் அப்டின்னா, ஆப்வியஸ்லி நம்ம ஒரு எம்ப்டி ஸ்ட்ரிங் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நம்பர வச்சுக்கலாம். இந்த நம்பர்ல இருந்து எந்த டிஜிட்ட எடுக்க போறோம்ன்றதுக்கு ஒரு இண்டெக்ஸ். அந்த இண்டெக்ஸ வச்சுக்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இண்டெக்ஸ் இருக்கிற முதல்ல இந்த டிஜிட் எடுக்கிறோம். இந்த டிஜிட்க்கு கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரிங் எடுக்கிறோம். அப்ப நம்ப இந்த டிஜிட் டூ ஸ்ட்ரிங் மேப்பிங் வச்சிருக்கணும். ரைட். எடுத்துட்டு, அப்ப அந்த ஸ்ட்ரிங் எடுத்துட்டோம்னா, அந்த ஸ்ட்ரிங் வந்து இப்ப ஏபிசி. இந்த ஏபிசிக்கு லூப் அடிச்சு, வி ஆர் காலிங் த ரிகர்ஷன் 3 டைம்ஸ். அந்த 3 டைம்ஸ் கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம்னா, வி வில் ஆட் த அந்த கரஸ்பாண்டிங் லெட்டர். அதாவது லூப் அடிக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த சிக்கு லூப் அடிக்கும்போது இந்த கரஸ்பாண்டிங் லெட்டர ஆட் பண்ணுவோம். அப்ப ஸ்ட்ரிங்ல ஏ, ஓகே. இண்டெக்ஸ் வந்து 1 கூட்டிப்போம். அப்ப இந்த ஸ்ட்ரிங்ல பி, இண்டெக்ஸ்ல 1 கூட்டிப்போம். சில சி, 1 இண்டெக்ஸ்ல 1 கூட்டிப்போம். ரைட். இப்ப என்ன பண்ணுவோம்? ஏன் இண்டெக்ஸ கூட்டுறோம்? அடுத்த வாட்டி நம்ம நெக்ஸ்ட் வேல்யூ எடுக்கணும். இப்ப 3 எடுக்கிறோம். 3 என்னது? டிஇஎஃப். இந்த டிஇஎஃப்க்கு லூப் அடிப்போம். ஸோ, டி ஆட் பண்ணுவோம். ஏடி, இ ஆட் பண்ணுவோம். ஏஇ, அப்புறம் எஃப் ஆட் பண்ணுவோம். ஏஎஃப். ரைட். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ப இந்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரிங்ல அ என்ன பண்ணுவோம்னா, இதோடைய லென்த்தும், இதோடைய நமக்கு இன்புட் குடுக்குற லென்த்தும் சேமான்னு பார்ப்போம். சேமா இருந்ததுன்னா, நம்ம ஒரு காம்பினேஷன் கண்டுபிடிச்சுட்டோம். இத கொண்டு போய் அவுட்புட் லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணிப்போம். ரைட். தட் இஸ் த லாஜிக். இதுல ஒண்ணு என்ன அப்டின்னா, ரைட் லெட்ஸ் சி த கோட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த மேப்ப கிரியேட் பண்ணணும். 0க்கு ஒரு எம்ப்டி ஸ்ட்ரிங், 1க்கு எம்ப்டி, 2க்கு வந்து ஏபிசி அதே மாரி இது ஒரு மேப் கிரியேட் பண்ணிடுறோம். ஓகே. அவுட்புட் வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். ஓகே. அந்த வேரியபிள்க்கு மெமரி அலோகேட் பண்ணிட்டோம். இன்புட் டிஜிட் எம்ப்டியா இருக்கு அப்டின்னா, நம்ம உடனே ஒரு எம்ப்டி லிஸ்ட்ட ரிட்டர்ன் பண்ணிர்றோம். இப்ப நம்ப ரிகர்ஷன் ட்ரீக்கு வரோம். ரிகர்ஷன்ல என்னென்ன தேவ? ஒரு எம்ப்டி ஸ்ட்ரிங் தேவ. ஓகே. ஒரு இண்டெக்ஸ் தேவ. இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கு. எம்ப்டி ஸ்ட்ரிங் அப்புறம் இருக்கு. அப்புறம் இந்த 2, 3 இந்த டிஜிட்ஸ் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல இந்த டிஜிட்ட வெளிய எடுக்கணும். ஓகே. ஸோ இந்த டிஜிட்ட எப்படி வெளிய எடுக்கிறது? அப்படின்னா, அந்த டிஜிட்ஸ் டாட் கேரட் அந்த இண்டெக்ஸ். கேரட் அந்த இண்டெக்ஸ் போட்டா எனக்கு 2 கேரக்டர் வந்துரும். இந்த 2 கேரக்டர நான் நம்பரா மாத்தணும். அதனால -0 பண்ணா எனக்கு 2 நம்பர் கிடைச்சிரும். இந்த மேப் ல போய் நான் இண்டெக்ஸ் பண்ணா எனக்கு ஏபிசி கிடைச்சிரும். இந்த ஏபிசிய எஸ்டிஆர்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த ஏபிசிக்கு தான் நான் லூப் அடிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ வரும், பி வரும், சி வரும். ஸோ என்னுடைய ஸ்ட்ரிங்ல போய் என்ன பண்றேன்னா, என்னுடைய இந்த எம்ப்டி ஸ்ட்ரிங் இருக்குல்ல, அதுல ஏ ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் லூப்ல. செகண்ட் இதுல பி ஆட் பண்றேன். சி ஆட் பண்றேன். எல்லா வாட்டியும் ஆட் பண்ணும்போதும், அடுத்த வாட்டி கால்க்கு நான் இண்டெக்ஸ் +1 பண்ணிடுறேன். ரைட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெவல வச்சு இந்த கோட முடிச்சிடலாம். அடுத்த லெவல்ல என்ன ஆகும்? ஆப்வியஸா ஐடிஎக்ஸ் +1ன்றதுனால நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் 3 வரும். 3க்கு கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரிங் டிஇஎஃப் வரும். நமக்கு டிஇஎஃப் இதுல ஆட் ஆகும். டிஇஎஃப் ஆட் ஆனதுக்கு அப்புறம் பேஸ் கண்டிஷன் என்னது? நம்ம இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தும், டிஜிட்டோட லென்த்தும் சேமா இருந்தா நம்ம ரெஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. இப்ப இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு இதுல ஸ்ட்ரிங் யூஸ் பண்றோம். ஓகே. ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது ரிகர்ஷன்ல இந்த இடத்துல அந்த ஸ்ட்ரிங் எம்ப்டியா தான் இருக்கும். இந்த இடத்துல அந்த ஸ்ட்ரிங்ல ஏ தான் இருக்கும். ஸோ இங்கிருந்து நம்ம ரிட்டர்ன் ஆகி போகும்போது அந்த ஸ்ட்ரிங்ல ஏ தான் இருக்கும். ஓகே. ஏன்னா இது வந்து ஒரு நம்ம ஆர்குமென்ட்டா யூஸ் பண்றோம். இதுவே நீ ஒரு கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ற. ஓகே. இங்க வந்து நம்ம ஸ்ட்ரிங்க்கு பதிலா இஃப் யூ ஆர் யூசிங் எ லிஸ்ட் அப்படின்னா, அந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணும்போது, நீ ரிட்டர்ன் ஆகி வரும்போது லிஸ்ட்ல வந்து அந்த ப்ரீவியஸ் ஸ்டேட் இருக்காது. லேட்டஸ்ட்டா அப்டேட் அப்ப நீ தான் ரிமூவ் பண்ணணும் கடைசி கேரக்டர். இதுவே ஒரு இன்டிஜர் இருக்கு. ஒரு இன்டிஜர மாடிஃபை பண்ற. ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. ஸ்ட்ரிங்க மாடிஃபை பண்ற. ரிட்டர்ன் ஒரு ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ல வந்து அந்த ஸ்ட்ரிங் முதல்ல எம்ப்டியா இருக்கும். அப்புறம் அந்த ஸ்ட்ரிங்ல ஏ ஆட் ஆயிருக்கும். ஒரு செப்பரேட் மெமரி இது. ஆனா லிஸ்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரே மெமரி அந்த அந்த லிஸ்ட்க்குன்னு ஒரே ஒரு மெமரி தான் இருக்கும். நீ லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு திருப்பி ப்ரீவியஸ் ஸ்டேட் போ நீ தான் லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணணும். ஆனா ஸ்ட்ரிங்கா இருக்கிறதுனால செப்பரேட் மெமரி இருக்கும். நீ ரிட்டர்ன் ஆகி மேல வரும்போது என்ன ஆகும் அப்டின்னா, இது போயிடும். நீ ரிட்டர்ன் ஆகும்போது இந்த ஸ்டேட் இந்த மெமரி ஃப்ரீ ஆயிடும். இந்த பங்ஷன் ஃப்ரீ ஆயிடும். அப்புறம் இங்க வரும்போது இங்க என்ன ஸ்ட்ரிங் அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ என்ன ஏ தான் இருக்கும். அதனால இந்த கடைசி கேரக்டர நம்ம ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.
ஓகே. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 கேரக்டர் இருக்கு. அப்ப இந்த லெவல் மேக்ஸிமம் 4 போலாம். ஓகே. இந்த இந்த லென்த் வந்து n இருக்கு அப்படின்னா, மேக்ஸிமம் ஹைட் வந்து n டைம்ஸ் போலாம். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் 4 பவர் n. ஓகே. இந்த லிஸ்ட்ல போய் இந்த ஸ்ட்ரிங்க நம்ம காப்பி பண்றதுக்கு n டைம்ஸ் ஆகுதுன்னா, n இன்டூ 4 பவர் n இஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி. அண்ட் ஆர்டர் ஆஃப் n இஸ் த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. அந்த லெவல் வரைக்கும் கீழ போகும். ஓகே. ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த மாரி பேக் ட்ராக்கிங் ப்ராப்ளம் பண்ணும்போது சிம்பிள். இந்த ரிகர்ஷன் ட்ரீய வரைஞ்சு நம்ம டிஃபரெண்ட் காம்பினேஷன்ஸ் கொண்டு வந்துட்டாலே, இந்த ஃபர்ஸ்ட் லெவல வச்சு இந்த கோட பண்ணிடலாம். பேஸ் லெவல வச்சு இந்த பேஸ் கனெக்ஷன் எழுதிடலாம்.